All right. So first of all, good evening, guys. Good evening, everyone. Right. So இன்றைக்கு பைத்தான் கிளாஸ்ல டே 5 கிட்டத்தட்ட 4 கிளாஸஸ் பைத்தான்ல நாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிருக்கோம். ஸோ என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்றத சும்மா ஒரு ரிவிஷன் போட்டுடலாம். ரைட். ஸோ ஐம் ஜஸ்ட் இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் ப்ராக்டிகலி நாம எல்லா விஷயங்களும் செய்திருந்தாலும் சும்மா நான் நோட் பண்றதா இருந்தா லைக் யூ நோ தட் பைத்தான் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள வாரதுக்கு முன்னாடி, அதாவது இந்த 5வது கிளாஸஸ் போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி 4 கிளாஸஸ் நடந்திருக்கு. அதுல இன்ட்ரடக்ஷன் கிளாஸும் அடங்கும். ஸோ அப்போ இதுல வந்து பேசிக்கா நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்ன்றதை பற்றி தான் இந்த கோர்ஸ்ல படிச்சுட்டு இருக்கோம். லைக் ஸோ இந்த கோர்ஸ் கிட்டத்தட்ட 1 மந்த்னு சொன்னா அந்த 1 மந்த்ல நான் ஆக்சுவலி 1 மந்த்ன்றத விட 3 to 4 weeks அப்படி வச்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த கன்செப்ட் எடுத்துக்கொண்டு சொன்னா இந்த ஃபுல் பைத்தான்ன்ற கன்செப்ட்லயும் நாம பேசிக்கா முதல் இன்ட்ரடக்ஷன்ல ப்ரோக்ராம்ண்டா என்னன்ற விஷயங்கள், பேபி லைக் யூ நோ தட் சாஃப்ட்வேர்ன்றது அல்லது ப்ரோக்ராம்ன்ற ஒரு விஷயத்த சொன்னா இட்ஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். கம்ப்யூட்டருக்கு என்னென்ன எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசிக் என்ன சொல்றோம், ப்ரோக்ராம்னு சொல்றோம். தென் அந்த ப்ரோக்ராமை டெவலப் பண்றதுக்குரிய ஒரு ஆக்ஷன், இட்ஸ் அன் ஆக்ஷன் ஆஃப் டெவலப்பிங் த ப்ரோக்ராம்ன்றது தான் ப்ரோக்ராமிங் சொல்றோம். அண்ட் தென் ப்ரோக்ராமிங்காக நம்ம கணக்கு வகையான டெக்னிக்ஸ்களில் ஃபாலோ பண்ணுறோம். மேபி லைக் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், ஸ்ட்ரக்சர், டாப் டவுன், பாட்டம் அப் இருந்து பலமே நம்ம அட்வான்ஸாக இப்போ நம்ம வாய்க்கிற விஷயங்கள் எல்லாம் மொடியூல் பேஸ்டில் கன்செப்ட் சொல்கிறோம். அதை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் என்ற கன்செப்ட் சொல்கிறோம். தென் எந்த ப்ரோக்ராமிங் செய்யறதா இருந்தாலும், அதாவது எந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கறதுனால கட்டாயம் அது ஒரு லாங்குவேஜில் தான் கொடுக்க போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அப்படி ப்ரோக்ராமிங்ன்றதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆக்சுவலி இட்ஸ் அ செட் ஆஃப் சிம்பிள்ஸ் அண்ட் கோட்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ் டு டெவலப் த ப்ரோக்ராம். ஸோ அப்போ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருந்து மெஷின் லாங்குவேஜுக்கு, மெஷினுக்கு புரியுற மாதிரியான மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றுறதுக்கு எங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுறாங்க. இந்த டிரான்ஸ்லேட்டர் மெயினாக 3 வகைப்படும். ஏன்னா கம்பைலர்ஸ், இன்டர்பிரிட்டர்ஸ், அசம்பிளர்ஸ். ஸோ இதில் வளமையாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் அட் அ டைமில் மாத்திரால் வந்து கம்பைலர்ன்றதும், லைன் பை லைனாக மாத்திரால் இன்டர்பிரிட்டர் ஸ்கிரிப்டிங் கன்செப்ட்களும், என் அசம்பிளி லாங்குவேஜை மாத்திரம் அசம்பிளர் 3 வகையாக இருக்கும் டிரான்ஸ்லேட்டர்ஸ். இதான் பேசிக்காக ப்ரோக்ராமிங் சம்பந்தமாக ப்ரோக்ராமில் என்ட்ராகிறவரால் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பேசிக் விஷயம். ஸோ இந்த வே லைக் முதலாவது கன்செப்ட் என்னன்னு சொன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு வரும்போது நாம படிக்க போற லாங்குவேஜஸ் கணக்கு இருக்கு. C++, ஜாவா, VB, C#, ASP எல்லாம் இருக்குது. பட் நாம படிக்க போறது பைத்தான் ஸ்கிரிப்டிங் கன்செப்ட், பைத்தான் லாங்குவேஜை படிக்க போறோம். ஸோ அதை இன்டர்பிரேட் பண்ணி மெஷின் லாங்குவேஜுக்கு மாத்திர ஒரு செயற்பாடு தான் இங்க நடக்க போகுது. இது ரன் பண்றதுக்கான ஒரு கன்செப்ட். ரைட். அப்ப பேசிக்கா இந்த கம்ப்யூட்டர்ல நாம ஒரு ப்ரோக்ராமிங், ஒரு ஸ்கிரிப்டிங் கன்செப்ட் படிக்கணும்னா பைத்தான். ஸோ அந்த வகையில பைத்தான் என்ற ஒரு விஷயத்த முதல் ரன் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு செட்டப் எங்களுக்கு தெரியணும். யூ நோ தட் பைத்தான் ரன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா பைத்தானுக்கான என்வாயர்மெண்ட் செட்டப் பண்ணி ஆகணும். இந்த வே லைக் பைத்தான் என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க ரன் பண்றதுக்கு பைத்தான் டவுன்லோட் பண்ணி முதல் மேபி லைக் 3 பாயிண்ட் என்ன வெர்ஷனோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை எடிட் பண்றதுக்கு ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோடும் அதோட எக்ஸ்டென்ஷன் உண்டு. அதை ரன் பண்ணி பார்க்குறது எக்ஸ்டென்ஷனும் வேணும். அஃப்கோர்ஸ் அதை நாம பைத்தான் தர அந்த ஐடியல்லையே நாம என்ன செய்யலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். பைத்தான் போட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த பைத்தனோட ஃபைலை போட்டு .py எடுத்து என்டர் பண்ணா அதை லைன் பை லைன் இன்டர்பிரேட் பண்ணி தான் தரப்போகுது. பட் நாம விஷுவல் ஸ்டுடியோ கேட்ல எக்ஸ்டென்ஷனோட செய்யும் போது எங்களுக்கு ஈஸி. ரைட். அந்த வகையில் நாம அதை செட்டப் பண்ற விஷயங்களை பார்த்து சோர்ஸ் ஃபைல் எப்படி இருக்கு, அது ரன் ஆகுறத பார்த்துருக்கோம். அண்ட் தென் அதுக்கு பிறகு பைத்தானுக்குள்ள வந்தோம். ஸோ பைத்தானுடைய லைக் என்ன பர்பஸ், என்ன இன்ட்ரடக்ஷன் வரும்போது பைத்தான் ஒரு இன்ட்ரடக்ஷன் அண்ட் ரன்னிங் என்வரன்மெண்ட் .py ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்து பைத்தான் வேரியபிள்ஸ்க்குள்ள வந்தோம். ஸோ பேசிக்கா பைத்தான் இந்த வேரியபிள்னு வரும்போது நம்ம இந்த வேரியபிளை தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் நம்ம செய்ய தேவையில்ல. பேசிக்கா நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்றதா இருந்தா அஃப்கோர்ஸ் ஒரு டேட்டா அண்ட் வேல்யூ ஏன்னா அப்படி வரும்போது இந்த நேம் அண்ட் வேல்யூ நாம கொடுக்கும்போது அதுவே டிசைட் பண்ணிக்கொள்ளும் என்ன வகையான டேட்டா டைப் இதுக்குள்ள வரப்போகுதுன்னு சொல்லி. அண்ட் ஆக்சுவலி டேட்டா டைப்ஸ் வரும்போது கணக்கு பேர் இருக்காங்க. நாம பாவிக்கிற டேட்டா டைப்ஸ் வந்து இன்டஜர், ஃபிளட், லிஸ்ட், டுபிள்ஸ் அண்ட் ப்ளூல் அண்ட் ஸ்ட்ரிங் இதுகளை தான் சொல்லுவோம். இதுதான் டேட்டா டைப்ஸ். இது நான் அந்த தட் என்ன சீக்வன்ஷுவலா ஸ்டோர் பண்ணி வைக்கிற மல்டி வேல்யூஸ் கன்செப்டுகள். அண்ட் ட்ரூ ஃபால்ஸ்ன்றத பூலியன் சொல்லுவோம், டெக்ஸ்ட்ன்றத ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம், நம்பர்ஸ்ன்றத இன்டஜர்னு சொல்லுவோம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸை ஃப்ளோட்னு சொல்லுவோம், தசமதானங்கள். ஸோ இதான் வளமையாக பாவிக்கிற டேட்டா டைப்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நாம பாவிக்கலாம். வேணுமென்று சொன்னா இந்த லைக் என்ன சொல்றது, டேட்டா டைப்ன்ற இந்த கன்செப்டுகள் நம்ம டிக்ளேர் பண்ணாமலே நார்மலாக ஈஸியாகவே நம்ம என்ன செஞ்சிடலாம், டிக்ளேர் பண்ணி கொள்ளலாம். ரைட். அப்போ ஒவ்வொரு டேட்டாக்கும் கட்டாயம் ஒரு டேட்டாண்டா அதுக்கு ஒரு நேம் இருக்கும், அண்ட் தென் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும். ரைட். ஸோ இதுதான் வளமையாக இருக்கக்கூடிய அட்ரிபியூட்ஸ் ஒரு டேட்டாக்கு. ஸோ அந்த வகை தான் நம்ம இங்கே கழிச்சிருப்போம். அந்த டேட்டாக்களை வேரியபிள்ஸை எடுத்துட்டோம். ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள டேட்டாக்களை ஹேண்டில் பண்ணுறோம்னா அஃப்கோர்ஸ் அங்கே ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன்ஸ் சொன்னாலே ஆப்ரேட்டர்ஸ், பைத்தானில் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னு சொன்னால் பேசிக்காக அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் தொடங்குது. அதாவது பிளஸ், மைனஸ், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், மொடியூலஸ்ன்றதுல இருந்து தென் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் சொன்னால்
என்ன பிளஸ் ஈக்குவல் ரைட், அதாவது ஒரு வேலையை பெருசா எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் த்ரீ என்றது தான் எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் த்ரீ அப்படின்னு சொல்றோம். அதுதான் அந்த கன்செப்ட். அதை விரிச்சு எழுதுறது தான் விஷயம். அப்போ நார்மலா அரித்மெட்டிக் ஆபரேஷன் அண்ட் லாஜிக்கல் ஆபரேஷன். பிறகு நாம செய்ய போறது கம்பேரிசன் அண்ட் லாஜிக்கல் ஆபரேஷன். கம்பேரிசன் அண்ட் லாஜிக்கல் ஆபரேஷன் என்றால் அது கட்டாயம் பூலியன் வேல்யூவோட சம்பந்தப்பட்ட ஆக்கள். ரைட், ஒரு கம்பேரிசன்ன்றது ஏதாவது நம்பர்ஸே ஏதாவது ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி எங்களுக்கு பூலியன் வேல்யூல அவுட்புட் தரும், அதாவது ட்ரூவா அல்லது ஃபால்ஸ் ஆனது. பட் லாஜிக்கல் ஆபரேட்டர்ன்றது பூலியனே தான் இன்புட்டாகவும் எடுக்கும், அவுட்புட்டும் பூலியன் தான். ரைட், அதான் நாம் இங்க செஞ்சிருப்போம். ரைட், கம்பேரிசன் ஆபரேட்டர் வரும்போது என்னது, லெஸ் தேன் ஓ லெஸ் தேன் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, அண்ட் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவோம். அது லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்ன்றது யூ நோ தட் அண்ட், ஓ அண்ட் நாட், ஏன்னா எல்லாம் ஸ்மால் டைப்ஸ்ல நாம வளமையா செய்யற விஷயங்கள் வேல்யூஸ்ல. இதனை அண்ட் ஓர் நோட்ல கொடுக்கப்படுற, நான் அதை சொல்லியிருப்பேன், அண்ட் என்றாலே ஓல் என்ற அர்த்தம். அப்படின்னா என்னன்னா கொடுக்கப்படுற எல்லாம் ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் ட்ரூ அவுட்புட். ஓவர்ன்றது எனி என்ற அவுட்புட், அதாவது ஏதாவது ஒன்று ட்ரூ இருந்தாலே ட்ரூ தரும், அப்படி இல்லை எதுவுமே இல்லாட்டி தான் ஃபால்ஸ் தரும். நொட்ன்றது கொடுக்கறதுக்கான ஒரு இன்வர்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது தட் என்னது லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். அதுக்கு பிறகு நாம ரெண்டு ஆபரேட்டர்ஸ் பார்த்துருப்போம், ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ஸ், மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ். அது கடைசியாக கதைப்போம்னு சொல்லிட்டு, அதாவது அதுக்கு பிறகு கதைப்போம்னு சொல்லிட்டு பிறகு டேட்டா டைப்ஸுக்குள்ள மிச்சத்துக்குள்ள வந்திருப்போம். அதுதான் என்னது, எங்களோட லிஸ்ட், டுபிள்ஸ், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் என்ற 4 விதமான டேட்டா டைப்ஸ். இந்த டேட்டா டைப்ஸ் என்னத்துக்காகன்னு சொன்னா சிங்கிள் வேரியபிள் தான், ஆனால் மல்டி வேல்யூஸ் என்ற பர்பஸுக்காக நாம 4 பேரை வச்சிருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. எந்த ஒரு டேட்டாவுக்குமே கட்டாயம் அதுக்கொண்டு ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்கொண்டு ஒரு டேட்டா டைப் இருக்கும், அதுக்கொண்டு ஒரு பெயர் இருக்கும், அதுக்கொண்டு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஆக்சுவலி ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ இதை தான் நாம பைத்தான்ல கதைக்கிறோம். அதுல பில்ட் இன்னா பைத்தான்லயே நார்மலா 4 பேர் வருவாங்க, லிஸ்ட், டூபிள், செட்ஸ், டிக்ஷனரிஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில நாம ஒவ்வொரு விஷயத்தையும் படிச்சிருப்போம். அப்ப இதுக்கான ஒரு சமரின்னு சொன்னா, லிஸ்ட்ன்றது எப்பயுமே இண்டெக்ஸை வச்சிருக்கோம், ஓர்டர் ஆயிருக்கும், ஸ்கொயர் பேக்கெட்ல தான் டிஃபைன் பண்ணுவோம் அண்ட் சேஞ்ச் பண்ணலாம் அந்த வேல்யூஸ். பட் டுபிள்ஸ்ன்றதுல இண்டெக்ஸ் இருக்கும், பரந்திசிஸ் அதாவது ரவுண்ட் பிராக்கெட், ஓர்டர்ல இருக்கும், ஆனா சேஞ்ச் பண்ண முடியாது. ரைட், அடுத்த விஷயம் பேசிக்கா சொன்னா தட் என்னது, செட்ஸ்ன்றது கேர்லி பிரேஸ்ல இருக்கு. அது இண்டெக்ஸும் இருக்காது, ஓர்டரும் இருக்காது, சேஞ்சும் பண்ண முடியாது. மேபி லைக் அட் பண்ணலாம், ஆனால் அட் மூவ் பண்ற விஷயம் எல்லாம் அப்டேட் பண்ற அந்த கன்செப்ட்ன்றது அப்படி ஒன்றும் இல்லை. ரைட், வளமையா கேர்லி பிரேஸ் இருக்கு. இது வளமையா மூன்றும், இது ஒரு பகுதி. பிறகு இங்கால ஒரு ஆள் இருக்கார், அவர் தான் டிக்ஷனரி கன்செப்ட். டிக்ஷனரின்றது கீ வேல்யூ பேஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நேம் என்று ஒன்று போட்டா அப்போ அதுக்குரிய வேல்யூ, தென் மாடல் என்று போட்டா அதுக்குரிய வேல்யூ. தென் அப்ப நாம இங்க இண்டெக்ஸ் என்ற ஒரு விஷயம் இல்லை, அதுக்கு பதிலாக இந்த விஷயத்தையே ஆர்டர் பண்ணி பாவிச்சு கொள்ளலாம். ரைட், ஸோ இப்படி டிக்ஷனரி வந்து இப்படி 4 விதமான டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஸோ இதுகளை தான் நாம லாஸ்ட் கிளாஸ்ல இது வரைக்கும் படிச்சு முடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட பைத்தான்ல. ரைட், இன்றைக்கு நாம பார்க்க போற அடுத்த விஷயம் லைக் லெட் மீ எஸ். ஸோ அப்போ இன்றைக்கு நாம பார்க்க போற அடுத்த விஷயம் என்னென்ன, இந்த வீக்ல நாம பார்க்க போற விஷயங்கள் என்னென்னு சொன்னா, த ஃபர்ஸ்ட் திங், ஸோ நாம் இன்றைக்கு பார்க்க போகிற மெயின் விஷயங்கள். அப்போ இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பேசிக் கான்செப்ட் பைத்தானில் ஆல்மோஸ்ட் ஒரு வீக் முடிச்சிருக்கோம், 1 வீக் முடிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கிட பேசிக் கான்செப்டுகள் நாம் இப்போ பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் வீக்கில் என்னென்ன, இந்த வீக்கில் நாம் பார்க்க போகிற விஷயம் ஆல்மோஸ்ட் செகண்ட் வீக்கில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல முதலாவது கான்செப்ட் இஃப் எல்ஸ் கான்செப்ட். ஸோ இஃப் எல்ஸ் இஃப் இமேவில் லைக் இஃப் எல்ஸ் இஃப்ன்றதை தாண்டி எல்ஸ், இந்த ஸ்ட்ரக்சரை நாம படிக்க போறோம். அண்ட் தென் ரெண்டாவது விஷயம் மச் கன்செப்ட், மேபி லைக் ஸ்விட்ச் கன்செப்ட், மச் கன்செப்ட், அதை தான் நாம கதைப்போங்க. அண்ட் தென் லூப்ஸ். ஸோ லூப்ஸ்ல வளமையா 2 லூப்ஸ் நாம படிக்கணும், ஒன்று வைல் லூப், இன்னொன்று ஃபார் லூப், இது படிக்கணும். அண்ட் தென் 4வது விஷயங்கள் ஃபங்க்ஷன்ஸ் என்ற ஒரு விஷயங்கள் படிக்கணும். தென் முடிஞ்ச அரேஸ் என்ற 2 விஷயம் படிக்கணும். ரைட், தென் இந்தளவும் இந்த கான்செப்ட், இந்தளவு தான் இந்த கான்செப்ட். தென் அதுக்கு பிறகு அடுத்த வீக்ல எரர் ஹேண்ட்லிங் இருக்கு, யூசர் இன்புட்ஸ் இருக்கு, ஃபைல் ஹேண்ட்லிங் இருக்கு, அதோட எங்களுக்கு கான்செப்ட் முடியும். அது அடுத்த வீக், அது நல்ல கதை. ஸோ இந்த வீக் நாம இந்த விஷயங்களை முடிக்கணும். ரைட், ஸோ பேசிக்கா ப்ரோக்ராமிங்ல இருக்கக்கூடிய பேசிக் ப்ரோக்ராமிங் கான்செப்டுகள் எல்லாத்தையும் காமனா எல்லா லாங்குவேஜுக்கும் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமிங் கான்செப்டுகளையும் தான் நான் இதுல படிப்பிச்சு கொண்டிருக்கேன். சின்ஸ் இட் இஸ் அ பேசிக் பைத்தான் கோர்ஸ், நாம அதோட அட்வான்ஸா இன்னும் கணக்க போகலாம். பட் அதுக்கு டைமும் எடுக்கும், அது பிறகு நாம பார்த்துக்கலாம். பட் இதுதான் கான்செப்ட். பட் விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப பைத்தானை வச்சு கணக்கு விஷயங்கள் செய்யலாம், கணக்கு ப்ராக்டிஸ் செய்யலாம், கணக்கு எம்எல் கான்செப்டுகள் எல்லாம் இருக்கு. ரைட், ஒரு பக்கம் இருக்கட்டும், டேட்டா பேஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அது அடுத்த லெவலுக்குரியது. பட்
பைத்தானே போகலாம். அதை தான் சொன்னேன், பைத்தான்லேயே கணக்கு விஷயங்கள் போகலாம். பட் நாம இப்ப பார்க்க போற கன்செப்ட் வரும்போது, அப்ப இன்றைக்கு இஃப் கன்செப்டுகள், ரைட்? இஃப் கன்செப்டுகள் என்று சொன்னால் இதனால், இப்படி இருந்தால், அப்படி இருந்தால், அத அப்படி இருந்தால், அந்த அந்த கன்செப்ட் தான் இஃப். ஆல் ஒருவன. ஸோ இப்படி இருந்தால் அதுன்ற கன்செப்ட். அப்ப இந்த பைத்தான் இஃப்ன்ற ஒரு விஷயம் பேசிக்கா சொன்னோம்னு சொன்னா, பைத்தான் இஃப் ஸ்டேட்மெண்ட்ன்றது சிம்பிளி சேயிங் ஒரே ஆளை தான் யூஸ் பண்ணுவார். அவர் தான் யாரு? கம்பேரிஷன்ஸ் ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணுவார். கம்பேரிஷன்ஸ் ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணி கண்டிஷன்ஸை உருவாக்குவார். கண்டிஷன்ஸ்னா நிபந்தனைகளை உருவாக்குவார். இந்த நிபந்தனை பாஸ் தான் அந்த வேலை நடக்கும், அப்படி இல்லாட்டி இல்லை. அதான் இந்த இஃப் கேஸ் செய்யற வேலை. லைக் அப்ப பைத்தான்ன்றது இந்த லாஜிக்கல் கண்டிஷன்ஸை உருவாக்கும். ரைட்? எதை யூஸ் பண்ணி? இந்த கம்பேரிஷன் ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணி கண்டிஷன்ஸ் உருவாக்கி, அந்த கண்டிஷன் பாஸ் ஆனால், அதாவது நிபந்தனை, அந்த நிபந்தனை பாஸ் ஆயிட்டுன்னா அந்த இஃப்க்குரிய ஸ்டேட்மெண்ட் நடக்கும், இல்லாட்டி நடக்காது. தட் இஸ் த திங். சரியான? இல்லாட்டி அது என்ன நடக்கணுமோ அதை எழுதுது. இதுதான் வளமையா இஃப் ஸ்டேட்மெண்ட் செய்யற வேலை, வெறுமனே இஃப் ஸ்டேட்மெண்ட்ன்றது. அப்ப நார்மலா இஃப் ஸ்டேட்மெண்ட்ன்றது, இப்போ உதாரணத்துக்கு இப்ப எங்கள்கிட்ட ஒரு நம்பர் இருக்க 29. இப்ப நான் செக் பண்றேன், இஃப் இப்படி இருந்தால் என்னது? நம்பர், ரைட்? அதான் சிண்டெக்ஸ். என்ன அப்ப இஃப் என்ற கீவேர்ட் வரும், இங்கால கண்டிஷன் வரும். என்னது? கண்டிஷன் வரும். என்னது? நம்பர் கிரேட்டர் தேன் 30 அப்படின்னு சொல்லி, கிரேட்டர் தேன் 30 அப்படின்னு சொல்லி. அப்ப பேசிக்கா இஃப் நம்பர் கிரேட்டர் தேன் 30 கோலன் அப்படி இருந்தால், அப்படி இருந்தால் உள்ளுக்கு இன்டர்நேஷன் இது குறியது, ஏன்னா இஃப் குறியது என்றதுக்காக உள்ளுக்கத்தான் தள்ளி எழுதணும். ரைட்? என்ன பிரிண்ட் பண்றதுக்கு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட். என்ன அப்ப பிரிண்ட் above ரெண்டு எழுதணும். இவ்வளவு தான். ஒரு அப்ப இது 30 பெருசா இல்ல அப்படின்னா என்ன செய்யாது? இது நடக்காது. அவ்வளவுதான். அவ்வளவுதான் இஃப். வெறும் ஒரு இஃப்ன்றது இல்லை. ஒருவேளை இதுல நான் 10 போட்டிருந்தா இது நடந்திருக்கு. ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ், இந்த லாஜிக்கல் கண்டிஷன் அதுதான். பாசண்டா உள்ளுக்கு விடும், இல்லாட்டி இல்லை. ஸோ பேசிக்கான கன்செப்ட் இதுதான். இந்த இஃப்ன்ற ரன் ஆகுற விதம், இஃப்ன்றது ரன் ஆகுற விதம். ரைட்? ஸோ பேசிக்கா சொன்னா இஃப்ன்ற ரன் ஆகுற விதம். பட் இன்னொரு கன்செப்டும் இருக்கு. ரைட்? இன்னொரு கன்செப்டும் இருக்குது. பேசிக்கா சொன்னா லைக் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, பேசிக்கா இப்ப உதாரணத்துக்கு எஸ் எல்சி கன்செப்ட் எடுத்துக்கொள்ள. எல்ஸ் ஒருவேளை 30 விட பெருசா இல்ல தான், இது நடக்கல. ஆனா எனக்கு தெரியணுமே, எனக்கு அவுட்புட் அப்படி இல்லாட்டி இப்படி அப்படின்ற ஒரு கன்செப்ட் இருக்கு இல்லையா? சோ அப்ப ஒருவேளை இஃப் இது நடந்தா ஓகே, அப்படி இல்லாட்டி இன்னொரு கன்செப்ட். ரைட்? சோ அப்ப இதுதான் விஷயம். என்னன்னு சொன்னா, இப்படி இருந்தா இது, இல்லாட்டி இது, அதுக்கு எல்ஸ். சரிதான்? எல்ஸ் என்னது? உள்ளுக்கு என்னது? பிரிண்ட் லோ. இது ஓகே. இப்போ ஒரு கண்டிஷனுக்கு இது ஓகே, இதுக்கும் ஓகே. இஃப்பும் எல்ஸும். ஆனால் அதோட அது முடிய போறது இல்லை. இஃப்பும் எல்ஸும் அது அந்த விஷயம் முடிய போறது இல்லையண்டா, இப்படி இருந்தா இது, இல்லாட்டி இது அப்படின்ற மாதிரி ஒரு 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 நார்மலா ஒரு கொயினை லைக் என்ன சொல்றோம், டொஸ் பண்ணி விடுறோம். டொஸ் பண்ணி விடும்போது ரிசல்ட்ஸ் ஹெட்டோ டெய்லோ தான். அப்ப ஹெட்டான்னு செக் பண்றோம் அப்படின்னா ஹெட், அப்படி இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கா அது என்ன எல்ஸுக்குள்ள போகும், என்ன சொல்றது, டெய்ல் தான். ஆனால் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒரு ஒரு அவுட்புட்டுக்கு கணக்கு ரிசல்ட்ஸ் வர போகுது. இப்ப கிரேடு மார்க்ஸுக்கு வந்து கணக்கு ரிசல்ட்ஸ் வருது, ஏ வரலாம், பி வரலாம். அப்ப இஃப்ஐ மெல்ஸை மட்டும் வச்சு நாம கணக்கு விஷயங்கள் செய்ய முடியாது. அந்த டைம் எங்களுக்கு யூஸ் ஆக போறதான் எல் இஃப். சரிதானே? எல் இஃப். எல் இஃப் என்ற ஒரு ஆள். சரிதானே? எல் இஃப் என்ற ஒரு ஆள். ரைட்? அப்ப 2 பேரையும் சேர்த்து நாம 3 பேரையும் சேர்த்து நாம ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று செய்து பார்ப்போம். ரைட்? ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று செய்து பார்ப்போம், பிறகு மிச்சத்தை கதைப்போம். ரைட்? ஸோ திஸ் அ திங். ஸோ அப்போ பேசிக்கா இஃப்ன்றது எப்படி ரன் ஆகுதுன்ற இது விஷயம். ரைட்? ஸோ பேசிக்கா சொன்னா இஃப்ன்றது எப்படி ரன் ஆகுதுன்றது. ஸோ ஜஸ்ட் கீப்பிங் திஸ் ஸ்டப் அண்ட் எங்களோட கோடிங் ஏரியாவுக்கு போகிறோம். யூ நோ தட் இதுதான் எங்களோட கோடிங் ஏரியா. இப்போ இதில் வச்சு நான் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோம். ஸோ ஐம் ஜஸ்ட் டைப்பிங் சிஎம்டி அண்ட் கோட் ஸ்பேஸ் டாட். ஸோ நம்ம எங்களோட இடத்துக்கு வந்துட்டேன். ஐம் ஜஸ்ட் க்ளோசிங் தி ஸ்டெப்ஸ் அண்ட் ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, இன்றைக்கு அது இதில் 4th டே. ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு 5th டேன்னு அது அந்த இன்ட்ரடக்ஷனுக்கு போனது. ரைட்? ஸோ 4th டே. ரைட்? ஸோ 4th டாட் py. ஸோ ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நாம் எங்களுக்கு ஒரு அவுட்புட்டை நாம பிரிண்ட் பண்ண போறோம். இஃப் கேஸ் எழுத போறோம். சிம்பிள் திங். ரைட்? சிம்பிள் திங் தான். யா
ஓகே, இப்போ விஷயம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு தேவையான ஒரு கன்செப்ட் மார்க்ஸ் ஒன்று போடும். அப்போ மார்க்ஸ் ஒன்றே போடுவோம், ரைட்? ஸோ ஓகே, அப்போ ஸோ மார்க்ஸ் ஈக்குவல் டு 89. ஸோ ஸோ மார்க்ஸ் ஈக்குவல் டு ஏன் சமிக்கலன் போடக்கூடாது? சமிக்கலன்றது இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர். ஆனால் பைத்தான்ல அது இல்லை. பைத்தான்ல அது இல்லாத காரணம் இந்த லைன் பேஸ்டில் தான் அது இருக்கும். ஒரு லைனை விட்டு கீழே இறங்கினாலே அது இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சுது அப்படின்னு தான் அதை எடுத்துக்கொள்ளும். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ மார்க்ஸ் ஈக்குவல் டு 89. இப்போ நான் செக் பண்ணணும், இந்த மார்க்ஸ்ன்றது 50 அல்லது அது 50 விட பெருசா இருந்தா பாஸ் என்று சொல்லணும். அவ்வளவுதான். 50 அல்லது 50 விட பெருசா இருந்தா பாஸ் என்று சொல்லணும். அப்ப என்னது கோடிங்? இஃப் மார்க்ஸ் கிரேட்டர் தேன் ஓ ஈக்குவல் டு 50 கோலன், இதுக்கு பேர் கோலன். என்டர் தட்டினா அது ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்கு தான் வரும். இந்த அளவு தள்ளி இந்த நேருக்கே வராது. நேருக்கு வந்தா வேலை செய்யாது. ஏன்டா இது இந்த சின்டெக்ஸ் இன்டென்டேஷன் மெயின்டைன் பண்ணணும் இங்க. அப்ப லைக் என்ன ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும்? பேசிக்கலி லைக் பாஸ், அவ்வளவுதான். சர்வ் பண்றேன். ஸோ மார்க்ஸ்ன்றது 89. இஃப் மார்க்ஸ்ன்றது கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 50 அப்படின்னு சொன்னா இட்ஸ் பாஸ். நான் ரன் பண்றேன். ஸோ த அவுட்புட் வில் பி பாஸ். த அவுட்புட் வில் பி பாஸ். ஸோ நான் இப்போ ஒரு வேளை சரி இங்க இல்லை 50 இல்லை 89 49 ஆக்கிட்டேன். ஸோ இப்போ ரிசல்ட்ஸ் என்னன்னு சொன்னா ஒன்றுமில்லை, எம்டி. எம்டி ஏன் எம்டி? ஏன்னா 50 விட பெருசா இருந்தா பாஸ்ன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன், வேற ஒன்றும் சொல்லலை நாம. ஸோ அப்போ நாம இந்த கன்செப்ட்ல இப்படி தள்ளணும். இப்ப இஃப்ன்றது ஓகே, இஃப்ன்றது ஓகே. ஏன்டா 50 விட பெருசா இருந்தா பாஸ். இல்லாட்டி இல்லாட்டி என்ன அதையும் சொல்லணும் இல்ல. அப்படி சொல்றதுக்கு பயன்படுத்தப்படுறதான் எல்ஸ். எல்ஸ் என்னது? எல்ஸ். எல்ஸுக்கு கண்டிஷன் கொடுக்க தேவை. எல்ஸ் என்றாலே என்ன அர்த்தம்? இதை தவிர வாரதெல்லாம் எல்ஸ் தான். இதை தவிர வாரதெல்லாம் எல்ஸ் தான். அப்ப எல்ஸுக்கு கண்டிஷன் கொடுக்கறதுல ஜஸ்ட் கோலன். இப்ப இதுல பிரிண்ட் சரி, அவ்வளவுதான். சர்வ் பண்ணு. ஒடியா கணிச்சுக்கொள்ளுங்க, எல்லா கோடிங்கும் ஒரே லைன்ல வருது, ரைட்? ஆனா உள்ளுக்கு எழுதுறது கோடிங் இந்த கன்செப்ட் வருது. ஏன் அப்படி வருது? ஏனட்டா இவருக்குரியவர், இந்த இஃப்க்குரியவர் என்று காட்டுறதுக்கு தான் இவர், இந்த எல்ஸுக்குரியவர் இவர் என்று காட்டுறதுக்கு தான் உள்ளுக்கு தள்ளி எழுதிருக்கு. ஒருவேளை இந்த சைட்ல எழுதினா விழாது. ஏனண்டா எல்ஸுக்குரியது எங்க ஸ்டேட்மெண்ட் மிச்சம் அப்படின்னு கேட்கு. ஸோ அப்படி எழுத முடியாது. நாம் இதை இன்டர்டேட் பண்ணி தான் எழுதணும். அப்பதான் நார்மலா எழுதுற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்னது? இப்போ நான் எல்ஸை விட்டு வெளியால வரணும், ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டு இதில் எழுதுறது அது நார்மல் கன்செப்ட். பிரிண்ட் கொடுத்தா, ஸோ பிரிண்ட் கொடுக்குறேன், இதுல எண்ட் கொடுக்குறேன். இப்ப கேள்வி என்னண்டா, இதுல மார்க்ஸ் 49 50 விட பெருசா இருந்தா பாஸ் அண்ட் பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லாட்டி, அப்படி இல்லாத, அதாவது இந்த இஃப்க்குள்ள போகாத எல்லாரும் எல்ஸுக்குள்ள தான் வரணும். கடைசியா வந்து சொரி என்று பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ ஒன்று பாஸ் என்று பிரிண்ட் ஆகும் அல்லது சொரி என்று பிரிண்ட் ஆகும். அதே நேரம் இதை நான் இப்போதை கட் பண்ணிட்டு முதல் ரன் பண்ணி காட்டிடுவேன். அப்ப என்ன அவுட்புட்? சாரி. ஏன் சாரி? என்ன 49. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்றேன், இதையும் ரன் பண்றேன். பாருங்க, சாரி அண்ட் எண்ட். அதே மாதிரி ஒருவேளை 89 கொடுத்திருந்தாலும் ரன் பண்றேன், அப்பையும் பாஸ் எண்ட். ஏன்? இஃப்க்குரியவர் இஃப் வரும்போது ரன் ஆகும், எல்ஸுக்குரியவர் எல்ஸ் வரும்போது ரன் ஆகும், ரைட்? பட் இவர் கொமன் ஆனார், இது அதே ஃப்ளோல வர நோமலான அவர் யார் வந்தாலும் பண்ணுறாரு. ஏன்னா அது இந்த கன்சிக்யூட்டிங், ரைட்? ஸோ அது அப்படியே தொடர்ந்து வரக்கூடியது. ஸோ இதான் பேசிக்கா இஃப்பும், இஃப் அடுத்தது எல்ஸ், இது அடுத்த நார்மல் இன்டென்டேஷன். இந்த கான்செப்ட் ஏன் உள்ளுக்கு எழுதுறது? ஒருவேளை நான் இதை உள்ளுக்கு எழுதியிருந்தா இப்படி இன்டென்டேட் பண்ணியிருந்தா என்ன அவுட்புட் வரும் நினைக்கிறீங்க? இப்ப என்ன அவுட்புட் வரும்? இந்த ப்ரோக்ராம் இப்ப ரன் பண்ணினால் என்ன அவுட்புட் வரும்? ஷட்ல போடலுமா? இந்த இந்த ப்ரோக்ராம் இப்ப ரன் பண்ணினா என்ன அவுட்புட் வரும்? இந்த ப்ரோக்ராம் இப்ப ரன் பண்ணா பாப்போம். ஷுவரா இது மட்டும் அவுட்புட் வரும்? ஓகே, வெரி குட். சரி, அப்ப ஒருவேளை இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணா பாஸ் மட்டும் தான் அவுட்புட் வரும். ஏனென்றா 89 மார்க்ஸ், அப்ப 50 பெருசா, அப்ப பாஸ். சரி, இப்போ ஒருவேளை இப்ப இப்ப 49 போட்டா என்ன வரும்? பாஸ் வருமா, சொரி வருமா, இல்ல என்ன என்னென்ற அவுட்புட் வரும்? அஃப்கோர்ஸ் சாரி அண்ட் கீழே கீழே வருமே. என்னன்னு சொன்னா லைக் யூ நோ தட் அது அதுக்குரிய ஸ்டேட்மெண்ட். அது நம்ம இன்டென்டேட் பண்ணாமலே இருந்தாலும் அது காமனா வந்துச்சு, ரைட்? ஸோ அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆனது தான் இஃப் எல்ஸ் கன்செப்ட்.
ஒருவேளை இப்ப எனக்கு இப்படி வேணாம், ஐம் ஜஸ்ட் மேக்கிங் இட் as a comment. அப்ப கண்ட்ரோலோட ஸ்லாஷை கொடுத்து கமெண்ட் ஆக்கி கொள்றேன். ஸோ நான் திருப்ப ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கொள்றேன். ஸோ இங்கிலீஷ்னு சொல்லி ஈக்குவல் டு 76. இப்போ எனக்கு இந்த இங்கிலீஷ் பாடம் மேபி லைக் என்ன சொல்றது, 70 விட பெருசா இருந்தா ஏ என்றும், 60 விட பெருசா இருந்தா பி என்றும், 50 விட பெருசா இருந்தா சி என்றும், 40 விட பெருசா இருந்தா எஸ் என்றும் வேணாம், 50க்கு கீழே இருந்தா எஃப் என்றும் வரணும். இப்படி செய்யறதா இருந்தா கணக்க கண்டிஷன் இப்ப யூஸ் பண்ணப்படுது. ஒரு கண்டிஷன் இல்ல, இது 50 விட பெருசா இருந்தா பாஸ், அப்படி இல்லாட்டியே ஃபெயில். அப்ப இஃப் ஒன்று காணும், எல்ஸ் ஒன்று மிச்சத்துக்கு. சரியா? ஆனா அப்போ ஒரு கண்டிஷன் இஃப் ஓட முடிஞ்சது. ஆனா இப்ப 4-5 கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம் இல்லையா, கணக்கு கண்டிஷன் எழுத போறோம், ரைட்? சோ அப்ப இங்க எப்படி அதை எழுதுறது? அப்ப முதலாவது இஃப் தான். இஃப் என்னது, இங்கிலீஷ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 70 ஓம் அண்ட் அப்ப காலன் என்னது, பிரிண்ட் ஏ. ஓகே, இப்ப அடுத்தது திருப்பையும் இங்கிலீஷ் செக் பண்ண போறோம். 60 விட பெருசா இருந்தாண்டு சும்மா எல்ஸ் கொடுக்கலாது. எல்ஸ் கொடுத்தா என்ன, அது எல்லாத்துக்கும் ஏன், மற்றது எல்லாத்துக்கும் பி என்றெல்லாம் வந்துடும். அப்ப எல்ஸ் கொடுக்கலாது இங்க. அப்ப அப்படி இல்லாமல இப்படி இருந்தால் என்று அப்ப இன்னொரு இஃப் கொடுக்க போறோம். இங்க அப்படியே வாசிங்க, இந்த வாசிக்கிறது பாருங்க, இஃப்ன்றது வரும்போது we are testing a condition, otherwise அதான் else. but here we are checking for a condition, right? if not, right, in other case, like இந்த அடுத்தது அப்படி இருந்தால் அப்படின்னு வரும்போது elif. so else if தான் elif ன்னு சொல்றோம், சரியா? so elif இங்கிலீஷ் என்றது, ரைட், என்னது, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 60 இருந்தா வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு கண்டிஷனுக்குள்ள போறவர் திருப்ப இன்னொரு கண்டிஷனுக்குள்ள வரமாட்டார், எல்சுக்குள்ள வரமாட்டார். ஒன்றுக்குள்ள போயிட்டா போகாதவர் தான், இதுக்குள்ள போகாததால தான் எல்சுக்குள்ளே வந்துச்சு. அதே மாதிரி நீங்க இங்க போகாட்டி தான் இங்க வரும். என்னடா கணக்கு டவுட் வரும், இந்த 76 70 பெருசா 60 பெருசா, அப்ப ரெண்டுக்குள்ள வருமாட்டா? இல்ல, 76 70 பெருசு தானே, அப்ப இந்த கண்டிஷனுக்குள்ள அவர் நின்றுவார். இந்தியாவில திருப்பி இந்த கண்டிஷனுக்குள்ள வர மாட்டார், அந்த இஃபுக்குள்ள வேற ஒரு ஆளுக்குள்ள போக மாட்டார். அதான் அந்த கான்செப்ட், ரைட்? அப்ப 60 பெருசா இருந்தால் சோ பிரிண்ட் பி, ரைட்? அடுத்தது திருப்ப எல்இஃப் தான். ஏன், அடுத்த கண்டிஷன் இருக்கு இல்லையா? சோ இங்கிலீஷ் கிரேட்டர் than or equal to what is that 50 colon, so print what is that C, right? திருப்ப இப்ப ஏ 50, இனி என்னது, அதை விட சின்னதா இருந்தா என்னது, அஃப்கோர்ஸ் எஃப் தான். அப்ப அதுக்கு செக் பண்ண தேவை திருப்ப. டெஃபினெட்லி we can use the else just colon. ஏன்னு சொன்னா லைக் அதுக்கு அதை தவிர மிச்சதெல்லாம், இந்த 3 பேரை தவிர 3 கண்டிஷனை தவிர மிச்சதா வாரதெல்லாம் பிரிண்ட் பண்ணட்டும், என்னது, எஃப், ரைட்? சர்வ் பண்றோம், ரைட்? இப்போ எங்களுக்கு அவுட்புட் என்ன, யூ நோ தட் அவுட்புட் வந்து எங்களுக்கு 76. அப்ப ரைட், ஸோ ஐம் ஜஸ்ட் மேக்கிங் 66. ஸோ சர்வ் பண்றேன். இப்போ 66 70 விட பெருசா இல்ல, அப்ப இதுக்குள்ள போகவே மாட்டார். இதுக்குள்ள வருவார், 60 விட பெருசு தான். அப்கோர்ஸ் பிஏ பிரிண்ட் பண்ணும். திருப்பி இதுக்குள்ள வருவாரா, எல்ஸுக்குள்ள வருவாரா? இல்ல, அதுக்குள்ள போனவர் இந்த இஃபுக்குள்ள ஏதாவது ஒன்றுக்குள்ள போவார். ஸோ அந்த ஸ்விட்சிங் அதுக்குள்ள போயாச்சு, பிரான்ச்சிங்குள்ள. ஓகே, கிளியர், அதோட முடிச்சு. இந்த வேற எங்கேயும் போக மாட்டார். தட் இஸ் ஆக்சுவலி ஒரு ஆக்சுவல் ரூட்டிங் இப்படித்தான் இருக்கும். ஸோ அப்ப இதுல ரன் பண்ணா ஆன்சர் இஸ் பி, ரைட்? ஆன்சர் இஸ் பி, இங்க இருக்கு, ஆன்சர் இஸ் பி. ஸோ தட் இஸ் திங். பேசிக்கா சொன்னா ஆன்சர் இஸ் பி. அப்ப இதுதான் எங்களுக்குரிய ஒரு இஃப் எல்ஸ் இஃப் எல்இஃப் எல்ஸ் அப்படின்ற இந்த விஷயம். அப்ப இதுல இஃப் எத்தனை தடவை வரும், ஒருக்கா தான். எல்ஸ் எத்தனை தடவை வரும், அதுவும் ஒருக்கா தான். எல்இஃப் எத்தனை தடவை வரும், பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ். அந்த நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் எத்தனை வரப்போதோ அத்தனைக்கு அமைவா என்ன செய்யும், லைக் இந்த எல்இஃப்ன்றது பாவிக்கப்படும். மற்றபடி எல்ஸ் என்ற இஃபும் எல்ஸும் ஒருக்கா தான் வருவாங்க, ரைட்? இதுதான் இஃப் எல்ஸ் இஃப் எல், ஐ மீன் லைக் இஃப் எல் இஃப் எல்ஸ்ன்ற இந்த கான்செப்ட். ஸோ அப்ப இங்க பைத்தானோட இஃப் என்ற இந்த ஸ்ட்ரக்சர் என்னத்தை எங்களுக்கு உதவி பண்ணுதுன்னு சொன்னா, சில நேரங்கள்ல மல்டிபிள் டெசிஷன்ஸ் மேக் பண்ண வேண்டி வரும்பொழுது, ரைட், பிரான்ச்சிங் செய்ய வேண்டி வரும்போது, லைக் கிளைகளை அதை பிரிக்க வேண்டி வரும்போது எங்களுக்கு இவர் ஹெல்ப் பண்றார், லைக் எப்படி ஒரு இஃப் கேஸை நாம யூஸ் பண்ணலாம், லைக் அப்படின்ட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் நாம ஒரே ஃப்ளோவில் எழுத முடியாது, இன்டென்டேஷன் மீன் பண்ணினாதான் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்குரிய ஒவ்வொரு பிளாக் கண்டு அது மீன் பண்ணும். அப்ப ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸும் அப்படின்னு சொல்லி அஃப்கோர்ஸ் அதே ஓர்டர்ல நாம என்டர் பண்ணி இங்க எழுதினோம்னு சொன்னா அது பி என்றது வரும்போது அதுக்குள்ளேயே இந்த எல்இஃப்குரியதா தான் எடுபடும், ஏன்னா இந்த இன்டென்டேஷன் இருக்கிறதால, ரைட்? சரிதானே? அப்ப இந்த விஷயம் அப்போ ஒருவேளை இப்படி எழுதினா சரியான்னு கேட்டா லைக் அதெல்லாம் அப்படி அக்செப்ட் பண்ணாது, ஏன்னா ஸோ அப்ப அந்த இன்டென்டேஷன் சின்டெக்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்.
ரைட். இதைத்தான் நாம வந்து நார்மலா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ற கன்செப்ட்லையும் எல்லிஃப் என்ற கன்செப்ட்லையும், இல்லிஃப்ன்றா யூ நோ தட் மல்டிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் நாம பாவிக்க போறோம்னு சொன்னா, அப்ப அந்த இடத்துல நாம எல்லிஃப் என்ற ஸ்கோர் வந்து நாம மேபி லைக் ஒரு கிரேட் கன்செப்ட், டே கன்செப்ட், இதுகள் எல்லாத்துக்கும் பாவிப்போம். ரைட். அதுவே எல்ஸ்ன்றது இது எதுக்குள்ளயுமே வராத ஒரு ஆள் மிஞ்சி போனா வேற எங்க வரணுமோ அந்த அந்த கடைசி ஆள் தான் அது எல்ஸ் என்ற ஒரு கன்செப்ட். ரைட். ஸோ எல்ஸ் என்ற கன்செப்ட் மேபி லைக் அப்ப இஃப் எல்ஸ் தனியாகவும் வரலாம், இஃப் தனியாகவும் வரலாம், இஃப் எல்ஸ் என்று சொல்லியும் வரலாம். இதுதான் பேசிக்கா சொன்னா நம்மட இந்த கன்செப்ட். அப்ப நமக்கு தேவையான அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இதுதான் அப்ப இனிஷியலி லைக் உங்களுக்கு இந்த எல்ஸ் கன்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதே விஷயத்த நாம ஷார்ட் ஹேண்டாகவும் எழுதலாம். இதுதான் அடுத்த கன்செப்ட். அதான் ஷார்ட் ஹேண்ட் கன்செப்ட். ஷார்ட் ஹேண்ட் கன்செப்ட்னு சொன்னா நாம இதை பார்த்துருப்போம் எங்கேயாவது ப்ராக்டிஸ்ல, இப்போ எங்கேயாவது எழுதிருப்போம். ஐ திங்க் ஸோ. இங்கே ஷார்ட் ஹேண்ட் கன்செப்ட் உண்டு. ஆப்ரேட்டர்ஸ் இல்லையா என்ன? மேபி இல்லை. எஸ், ஓகே, ஃபைன். ஸோ அப்போ ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர்னா இந்த இதில் இப்போ மேலே எழுதுறோம் இல்லையா, இந்த இஃப் எல்ஸ் என்ற இந்த கன்செப்ட், இந்தளவே நாம் ஒரு ஷார்ட் ஹேண்டில் எழுதலாம். அதை தான் ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ரைட். அப்போ பேசிக்காக ஷார்ட் ஹேண்ட் இஃப்ன்றது, ஷார்ட் ஹேண்ட் இஃப்ன்றது லைக் ஒரு லைன்லயே எழுதுறது, ஒரு லைன்லயே எழுதுறது, வேற ஒன்றும் இல்லை, ஒரு லைன்லயே எழுதுறது நாம ஷார்ட் ஹேண்ட் இஃப்னு சொல்லுவோம். ரைட். ஸோ ஐம் ஜஸ்ட் மேக்கிங் திஸ் ஆஸ் அ கமெண்ட். ரைட். இப்போ நாம செய்ய போறோம் லைக் ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் லைக் அதான் மேல் எழுதுறது எழுதுவோமே. ரைட். ஸோ இப்போ சயின்ஸ் லைக் சயின்ஸ் ஈக்குவல் டு 67. இப்போ நான் எழுதுறேன் இஃப் சயின்ஸ் அதே தான் கிரேட்டர் தேன் ஓ ஈக்குவல் டு 50 colon அவமண்டா print பாஸ். ஒரே லைன்ல எழுதும்போது ரைட் பாஸ். ரைட். இதுதான் கன்செப்ட். பேசிக்கா இதை ரன் பண்ணி காட்டுறேன். யூ நோ தட் அவுட்புட் இஸ் பாஸ். இது ஷார்ட் ஹேண்ட். லைக் அது ஒரு நாம் இந்த இன்டென்டேஷன் அந்த இன்டென்டேஷன் அதை ஃபீல் பண்ணல. லைக் இதுதான் பேசிக்கான கன்செப்ட். அதே இஃப் எல்ஸ் இஃப் இருந்தா, அதாவது இஃப் எல்ஸ் அதாவது மேலே இருக்கிற மாதிரி இல்ல பாஸ் இல்லாட்டி ஃபெயில் அப்படின்னு சொன்னா திருப்பி என்ன அப்படின்னு சொன்னா பேசிக்கா நாம அதே கன்செப்ட் தான் அங்கேயே தொடர்ந்து எழுதலாம். லைக் நார்மலா ஷார்ட் ஹேண்ட் இங்க நாம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா லைக் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நான் கொஞ்சம் மாத்துறேன். சரியா? ரைட். ஸோ ஐம் ஜஸ்ட் மேக்கிங் திஸ் அஸ் அ கமெண்ட். இப்போ நான் வந்து ஒரு ஒரு பிரிண்ட் பண்ணுங்க, லைக் வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க, பிரிண்ட் பண்ணுங்க பாஸ்ன்னு சொல்லி. இப்போ இஃப் இந்த சயின்ஸ் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 50 இப்படி, அப்படி இல்லாட்டி எல்ஸ் பிரிண்ட் பண்ணுங்க லைக் இது பெரிய கணக்க மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு சரி வராது, ஒரு வார்த்தைக்குள்ள வர்றதுக்கு தான். இப்படி கணக்க விஷயம் உள்ளுக்கே எழுத போறோம், இதுக்குள்ளே கீழே எழுத போறோம்னா அது சரி வராது. நான் ஷார்ட் ஹேண்ட் இஃப்ல இப்படி எழுதலாம். அதாவது பிரிண்ட் பண்ணுங்க பாஸ்ன்றத இஃப் எப்ப இது இந்த எக்ஸாம் கொண்டு இருந்தா இல்லாட்டி எல்ஸ் இப்படின்னா ஃபெயில்னு சொல்லுங்க. ரைட். ஸோ பேசிக்கா சொன்னா ஜஸ்ட் ரன்னிங் இட் ஷோ பாஸ். ஸோ பேசிக்கா சொன்னா பாஸ். ஸோ அப்போ இப்படியும் ஒரு இஃப் கேஸ் எழுதலாம். இப்படி இஃப்ன்றதை ஷார்ட் ஹேண்ட்ல எழுதினா அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒரு லைன்ல எழுதுது. பட் இஃப் எல்ஸ் நாம ஷார்ட் ஹேண்டில் எழுதினா, இஃப் எல்ஸ் நாம வந்து ஷார்ட் ஹேண்டில் எழுதினா லைக் வளமையா முதலாவது பாஸ் பண்ண முடியாது, அதாவது ட்ரூ எழுதும், பிறகு இஃப் போட்டு அதை எழுதும், பிறகு எல்ஸ் ஃபால்ஸ் எழுதும். தட் இஸ் திங். ரைட். ஸோ இதே ஷார்ட் ஹேண்ட்ல மல்டிபிள் கண்டிஷன்ஸ் எல்லாம் எழுதலாம், ஆனால் அது வேணாம். ரைட். இப்படி என்ன நாம வளமையா அதுகளை அந்த சிண்டெக்ஸுக்கு அமைய எழுதுறதே பெட்டர். பட் ஷார்ட் ஹேண்ட்ல இப்படி 2-3 ஸ்டேட்மெண்ட்டுகளுக்கு நாம எழுதலாம். இந்த விஷயம் மூலமும் கிளியர் இருக்கணும். அப்போ பேசிக்கா இஃப் எல்ஸ் இஃப் and shorthand operations, then true false in the concept, எப்படி இன்டென்டேஷன் மெயின்டைன் ஆகுது, எப்படி ஸ்டேட்மெண்ட் அந்த இன்டென்டேஷனை மெயின்டைன் பண்ணா அந்த அவுட்புட் மாறுதுன்றது எல்லாமே இந்த இஃப் எல்ஸ் இந்த அளவு விஷயத்துல முதல் கிளியரா இருக்கணும். ஸோ முதல் புரிஞ்சுதான் இந்த இந்த ஸ்ட்ரக்சர், இந்த பிரான்ச்சிங், இப்படி நாம ஒவ்வொரு டிவிஷனுக்கு இப்படி ஒரு கன்செப்ட்ல பிரிச்சு அவுட்புட்டுகளை கம்ப்யூட்டிங்ல தரதுக்கான அந்த கன்செப்ட் ஃப்ளோ புரிஞ்சுதா? எஸ். ஓகே டன். சந்தோஷம். அப்ப அங்கே தொடர்ந்து போவோம். ரைட். ஸோ பேசிக்கா சொன்னா லைக் இப்ப இது ஒரு இஃப் கன்செப்ட், யூ நோ தட் என்ன. ஸோ இது பேசிக் ஒரு இஃப் மட்டும்தான். பட் இப்ப இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளெக்ஸ் பண்ணும். லைக் அப்படி
இதுல ஒரு கண்டிஷன் தானே கொடுத்துருக்கோம், எல்லாத்துலயும் ஒரு கண்டிஷன் தானே கொடுத்துருக்கோம். இஃப் இப்படி இருந்தால் மட்டும், இஃப் இப்படி இருந்தால் அல்லது இப்படி இருந்தால் அல்லது இப்படி இருந்தால், நான் ஒரு இஃப்லயே மல்டிபிள் கண்டிஷன் கொடுக்க விரும்புறேன் வைப்போம். அப்ப இன்னொரு ஆப்பரேட்டர் வருவார். அதாவது ஒரு சிம்பிள் கண்டிஷன் ஒரு கம்பவுண்ட் கண்டிஷனா மாற போறாருன்னு சொன்னா அங்க இன்னொரு ஆள் வருவார். அவர் யாருன்னு சொன்னா லாஜிக்கல் ஆப்பரேட்டரும் சேர்ந்து வருவார். உதாரணத்துக்கு இப்ப இந்த சயின்ஸ் 60 எடுத்துக்கொள்வோம். நான் இப்போ இன்னொரு வேலை செய்யறேன். அட்டெண்டன்ஸ் ஒன்று எடுக்கிறேன். அட்டெண்டன்ஸ் 70 என்று வைக்கிறேன். இப்ப எனக்கு அட்டெண்டன்ஸ் 80% மேலேயும் சயின்ஸ் பாட மார்க்ஸ் 50 மேலேயும், பாடத்தின் சப்ஜெக்டோட மார்க்ஸ் 50 மேலேயும் அட்டெண்டன்ஸ் 80% மேலேயும் இருந்தா மட்டும்தான் அவர் வந்து எலிஜிபிள், இல்லாட்டி நாட் எலிஜிபிள் என்று வரணும். இப்போ அட்டெண்டன்ஸ் 80 மேலேயும் பாடத்தின் மார்க்ஸ் 50 மேலேயும் இருந்தா மட்டும்தான் அவர் எலிஜிபிள், இல்லாட்டி நாட் எலிஜிபிள். அப்ப முதல் ஒரு கண்டிஷன் தான் கொடுத்தாங்க, இப்ப 2 கண்டிஷன் கொடுக்க போறோம். பட் இப்படி இருந்தால் அல்லது இப்படி இருந்தால் அப்படின்ற கண்டிஷன்ஸ் இல்லை, அட் அ டைம்ல 2 கண்டிஷன் கொடுக்க போறோம். அப்ப இப்படி கண்டிஷன்ஸை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு தேவையானவர் தான் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். பேசிக்கா சொன்னா லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். அப்ப லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் எப்படி சம்பந்தப்படுதுன்னு சொன்னா அண்ட் ஓர் நொட்ன்ற இந்த விஷயங்களோட இப்ப 2-3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது தான் ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க. உதாரணத்துக்கு யூசர் நேமும் சரியா இருக்கணும், பாஸ்வேர்டும் சரியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி, ரைட்? அப்ப இங்க வந்து நான் இந்த டைம்ல என்ன செய்வேன், ஒன்றும் இல்லை, லைக் இஃப் என்னது சயின்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு எத்தனை இருக்கணும் 50 அண்ட் அட்டெண்டன்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இருக்கணும் 70, சரி 80. இப்படி இருந்தா தான் நான் என்ன செய்வேன் லைக் பேசிக்கா ரன் பண்ணுவேன், அதாவது பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றேன். ஸோ ஏதாவது என்ன மெசேஜ் எலிஜிபிள்னு சொல்லி, ஸோ எலிஜிபிள், ரைட்? எல்ஸ் பிரிண்ட் பண்ணுங்க நாட் எலிஜிபிள், ரைட்? ஸோ அப்போ சயின்ஸ்ன்றது 50 விட பெருசாகவும் அண்ட் அட்டெண்டன்ஸ்ன்றது 80 விட பெருசாகவும் இருந்தால் தான் எலிஜிபிள். அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது நாட் எலிஜிபிள். சயின்ஸ் 67 இருக்கு, அட்டெண்டன்ஸ் 70 இருக்குது. இங்க அண்ட் ஆப்ரேட்டர் போட்டு இந்த லாஜிக்கல் 2 விதமான 2 கண்டிஷனை போட்டு அக்செப்ட் பண்ணிருக்கோம். ஸோ என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? என்ன அவுட்புட்? என்ன அவுட்புட் சொல்லுங்க பாப்போம். n போட்டிருக்கு. அப்ப லாஸ்ட் கிளாஸ் நாம இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர் பற்றி படிச்சுனாங்க. ஸோ n போட்டால் கட்டாயம் எல்லாம், அப்ப இதுல இருக்கிற 2 கண்டிஷனுமே ட்ரூவை தரணும். ஆனா இதுல இருக்கிற ஒரு கண்டிஷன் ட்ரூவை தராது, இந்த கண்டிஷன். அப்ப அப்கோர்ஸ் இது வந்து இந்த கன்செப்டுக்குள்ள வராது. ஏன்னா அண்ட் ஆப்பரேட்டர் ட்ரூவை கொடுத்துருக்காது, ட்ரூவை கொடுத்தா தான் இதுக்குள்ளே வந்திருக்கும். அப்ப இது வராது, எல்ஸுக்குள்ள தான் போகும். எல்ஸுக்குள்ள போனால் நாட் எலிஜிபிள் தான், ரைட்? அப்போ ஆன்சர் வந்து நாட் எலிஜிபிள், ரைட்? ஸோ வெரி குட், லைக் த ஃபர்ஸ்ட் திங் ஜஸ்ட் ரன்னிங் இட். ஸோ நாட் எலிஜிபிள். சரிண்ணா, ஒருவேளை இங்க நான் ஓவர் போட்டிருந்தேன், அதாவது ஒன்று அட்டெண்டன்ஸ் 80 மேலே இருந்தாலும் சரி, இல்லாட்டி சயின்ஸ் மார்க்ஸ் 50 மேலே இருந்தாலும் சரி, அப்பயே எலிஜிபிள் தான். அப்படி ரெண்டுமே இல்லாட்டி தான் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொன்னா இப்ப இங்க வந்து நான் ஓவர் கொடுத்துருக்கேன். அப்போ ஓவர் கொடுத்தா என்ன ஆகும்? இதுல 2ல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே ஓகே, அஃப்கோர்ஸ் சயின்ஸ் மார்க்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுது, மற்றது ஃபால்ஸ் ஆகும். ஓவர் ஆப்பரேட்டர்ன்றா என்ன அர்த்தம்? எனி ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தாலே உள்ளுக்கு வரும். அப்ப இங்க ட்ரூ, ஸோ எலிஜிபிள் வரும், நாட் எலிஜிபிள் வராது, ரைட்? ஸோ அப்போ எலிஜிபிள். ஸோ அப்போ இதுதான் பேசிக்கா இந்த அண்ட் ஆப்பரேட்டர் ஓவர் ஆப்பரேட்டர் செய்யற வேலை, ரைட்? இதுல ஒரே ஒரு சேஞ்ச் செய்யறேன், சரி இது இந்த அவுட்புட்டை எனக்கு சொல்லுங்க பார்ப்போம், ரைட்? ஸோ மேபி லைக் yeah, and இதோட அவுட்புட் என்ன? இப்போ சயின்ஸ் 50 விட 50 பெருசா இருக்குது அண்ட் நாட் அட்டெண்டன்ஸ் என்பது அல்லது 80 விட பெருசா இருக்குது, எலிஜிபிள் நாட் எலிஜிபிள். இது இந்த ஆன்சர் என்ன? இது இந்த உண்மை அட்டவணை கான்செப்ட் தான், வரும்னு இல்லை, நான் கேட்கிறேன். ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்கு கண்டிஷன் கொடுக்குறீங்கன்னா பிரக்கெட் பாவிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அது நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன் கணக்கு கொடுக்குறீங்கன்னா பிரக்கெட் பாவிக்கலாம், ரைட்? இப்பயும் எலிஜிபிள் தான் வரும். ஏன் எலிஜிபிள் வரும்? 50 விட சயின்ஸ் மார்க்ஸ் ஓகே பெருசு தான், ஆனா அட்டெண்டன்ஸ் 80 விட பெருசு இல்லை தானே சொன்னா ஓகே இப்போ பெருசு இல்லை தான். ஆனா இந்த பெருசு இல்லைன்னு வரும்போது இது ஃபால்ஸ் தானே தருது, அஃப்கோர்ஸ். ஆனா இந்த ஃபால்ஸ் என்னவா மாத்திரும்? இந்த நோட் திருப்ப ட்ரூவா மாத்திரும். அப்ப அண்டை பொறுத்த வரைக்கும் இவரும் ட்ரூ அவரும் ட்ரூ, அப்ப 2 ட்ரூ எலிஜிபிலிட்டி வந்துடும்.
புரியுதா? அப்ப ஸோ இவரும் ட்ரூ தான். அண்ட் என்ற ஆப்ரேட்டர் பொறுத்தவரைக்கும் இவரும் ட்ரூ தான் நார்மலி, ஏன்னா இந்த நோட் போட்டதால. ஸோ அது எலிஜிபிள், ரைட்? திஸ் இஸ் த திங், ரைட்? ஏண்டா இவர் ஃபோல்ஸ் என்ற அவுட்புட்டை தான் தந்திருப்பார், ஏன்னடா என்பதோட பெருசில் தான். ஆனால் நோட்ன்றதுக்கு அது ட்ரூவா மாத்திருக்கு. ஸோ இதுதான் அந்த அண்ட் ஓர் நோட் பாவிக்கிற விதங்கள், விஷயங்கள், பிரேக்கெட்ஸ், கன்செப்டுகள், இதெல்லாம் ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் சம்மந்தப்படுது. அப்போ பேசிக்கா சொன்னா இஃப், எல்இஃப் அண்ட் எல்ஸ், தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், தென் இண்டென்டேஷன் கன்செப்டுகள், தென் பிரிண்டிங் அந்த மெத்தட்ஸ்கள், தென் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் கன்செப்டுகள், பேசிக்கா சொன்னா இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இது ஒன்று. இந்த கிளியரா? பேசிக்கா இந்த விஷயமும் இப்ப இப்ப சொன்ன இவ்வளவு விஷயமும் கிளியரா? ரைட். ஸோ அடுத்த பாயிண்ட், நெஸ்டட் இஃப். இஃப்க்குள்ள இஃப் பேசிக்கா சொன்னா என்ன சொல்றது, நெஸ்டட் இஃப், ரைட்? ஸோ இந்த கிழமை வாரக்கிழமையும் படிப்பிச்சு முடிச்ச பிறகு 4வது கிழமை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிசஸும் எக்ஸாம்ஸும் தான். மேபி லைக் எக்ஸாம்ஸ் வச்சு ப்ராக்டிசஸ் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நாம் அதுக்குள்ள எல்லா ப்ராக்டிஸும் செஞ்சு பார்ப்போம். ஏன்னு சொன்னா அப்பதானே இந்த 3 கிழமை படிச்ச விஷயம் கிளியரா இருக்கா இல்லையா எல்லாம் தெரியும், ரைட்? ஸோ அப்போ பேசிக்காக ஒரு 2 ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் ஒரு அசைன்மெண்ட்டும் இருக்குமென்று நினைக்கிறேன். ஒரு சின்ன டிஸ்கஷன் ஒரு ஒரு கடைசியா ஒரு ரிவிஷன் மாதிரி ஒன்று, ரைட்? மேபி லைக் அது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் தான் அது வரும் நினைக்கிறேன். இந்த இந்த பந்துக்குள்ள இந்த விஷயங்கள் முடியும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சொல்லிக்கொள்றேன் இப்பயிலேருந்து ஏன்டா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி. இப்போ நான் இப்போ உங்களுக்கு படிப்பிக்கிற விஷயங்கள் எப்படி இருக்கும், நான் கன்செப்டுகளை தான் படிப்பிக்கிறேன். பட் இதை வச்சு வேறு எப்படியெல்லாம் செய்யலாம், என்னென்ன கேள்வி எல்லாம் செய்யலாம், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் என்ற நான் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜியை வழங்கப்படுத்துறது என்று சொன்னால், நீங்க அதை இன்னும் மைண்டுக்குள்ள நல்லா ஸ்ட்ராங்கா அதை ஒரு ஃபண்டமெண்டலா போடணும்னு சொன்னா கட்டாயம் யூ ஜஸ்ட் நீட் டு டூ மோர் ப்ராக்டிசஸ், ரைட்? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த கிளாஸ் செஷன், லைக் நீங்க வந்து இதெல்லாம் பார்த்துக்கொள்ளணும், ரைட்? ஸோ இந்த கன்செப்ட் ஒன்று இருக்கு, ரைட்? சரி, அடுத்த விஷயம் நெஸ்டட் இஃப். அதான் நெஸ்டட் இஃப். நெஸ்டட் என்ற வார்த்தை இனி ப்ரோக்ராமிங் என்று படிக்க வைக்கிறவங்களுக்கு கணக்கிடங்களை கேள்விப்படுவீங்க. நெஸ்டட் இஃப், நெஸ்டட் லூப். ஸோ இந்த நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்று சொன்னா என்னடா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இஃப்க்குள்ள தான் இந்த பிரிண்ட் என்றவர் வாரார், ஓமா இல்லையா? ஆக்சுவலி இதுக்குள்ளதான் இது நெஸ்டடா இது இருக்கு. தட் இஸ் திங், இந்த பிளாக்குள்ள இது இருக்கு. ஸோ அதுதான் அந்த பேசிக்கா நெஸ்டட்ன்ற கான்செப்ட். அப்ப நெஸ்டட் இஃப்ன்றது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஐம் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கொள்றேன் and clearing the terminal, right? ரைட். ஸோ அப்போ பேசிக்கா இப்போ இதுல நெஸ்டட் இஃப்னு சொன்னா இஃப்க்குள்ள இஃப், வேற ஒன்றும் இல்லை. இஃப்க்குள்ள இஃப் ஒன்று நாம செய்யறோம். பேசிக்கா சொன்னா இஃப்க்குள்ள இஃப்ன்றது ஒன்று செய்யறோம். லைக் ஸோ நான் கொடுக்குறேன் நேம் ஈக்குவல் டு ஜான். சாரி, டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும் இல்ல, டெக்ஸ்ட் சொன்னா டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும் என்ன, ஜான். ஸோ இஃப் நேம் ஈக்குவல் டு ஜான் இ, ஐயும் கொடுத்துட்டேன், கொலன், ரைட்? இஃப் நேம் ஈக்குவல் டு ஜானி, ரைட்? ஸோ இப்போ இது கொடுக்குறேன். பேசிக்கா சொன்னா ஜானின்னு கொடுக்குறேன், ரைட்? ஸோ இப்போ இதுல பேசிக்கான கான்செப்ட், நேம் ஈக்குவல் டு ஜான் அண்ட் மார்க்ஸ் 1 ஈக்குவல் டு 56, ரைட்? ஸோ அப்போ இஃப் நேம் ஈக்குவல் டு ஜான் ஓம் என்று சொன்னா உள்ளுக்கு வந்து திருப்ப செக் பண்ணும். இஃப் மார்க்ஸ் 1 ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் or equal to 50, எஸ் அப்படி சொன்னா பிரிண்ட் பண்ணுங்க கரெக்ட், ரைட்? ரைட். ஒருவேளை எல்ஸ் வடிவா பாருங்க, பிரிண்ட் பண்ணுங்க half correct, எல்ஸ் பிரிண்ட் பண்ணுங்க totally correct, sorry totally wrong, double quotation. ரைட். ஸோ இங்க என்ன படியா விளங்கி கொள்ளணும்னா, நீங்க இதுல 2 டேட்டா தந்திருக்கேன், ஒன்று நேம் அண்டு ஜோன் அண்டு தந்திருக்கேன், மார்க்ஸ் 1 56 தந்திருக்கேன். நான் முதல் செக் பண்ணேன் இஃப், இந்த இஃப்க்கானவர் இந்த எல்ஸ், இந்த இஃப்க்கான எல்ஸ் வந்து இவர். என்ன நடந்துக்கிட்டா ஒரு இஃப்க்குள்ளேயே இன்னொரு இஃப் இருக்கும். இதுல இஃப்க்குள்ள நேம் என்றது ஜோனியா இருந்தால், ரைட்?
ஜோனியா இருந்தா இஃப்க்குள்ளேயே நேம் வந்து ஜோனி, அப்ப நேம்ன்றது ஜோனி என்றவரா இருந்தா ஓகே உள்ளுக்கு விடுங்க. திருப்பி உள்ளுக்கு வந்து அவர் என்ன செய்யறாரு, இஃப் மார்க்ஸ்ன்றதே 1, அதாவது 50 விட பெருசா இருந்தா ஓகே பிரிண்ட் கரெக்ட். ஒருவேளை ஜோனின்னு சொல்லி உள்ளுக்கு வந்தவர் மார்க்ஸ் 50 விட பெருசா இல்லாட்டி ஹாஃப் கரெக்ட்னு வரணும். ஒருவேளை ஜோனியே கரெக்டா இல்லாட்டி டோட்டலி ராங்னு வரணும். மேபி லைக் இதுதான் அந்த கன்செப்ட். டோட்டலி ராங்னு பேசிக்கா கன்செப்ட் சொன்னா நேம் இஸ் ராங். இப்ப இதுல விஷயம் என்னன்னு சொன்னா, அப்ப இஃப்க்குள்ள இஃப்ன்றது இதை நீங்க ஒரு வார்த்தையில சொன்னா இதுதான் அந்த அண்ட் ஆபரேட்டர். அதாவது இவரும் இவரும் அப்படின்றதுக்கு நம்ம அண்டில் எழுதிக்கலாம். அப்பயே அந்த எனக்கு டிஃபர் இன்னொரு எல்ஸ் எழுதுறோம் இந்த இடத்துல. ஸோ டோட்டலி ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி உடைச்சு எழுதலாம். ஸோ இப்படி எழுதும் போது அது இஃப்க்குள்ள இஃப். அப்ப ஆக்சுவலா இங்க 3 அவுட்புட் வரப்போகுது, 3 கன்செப்ட் வரப்போகுது. இந்த கன்செப்ட்ல வடிவா பார்த்தோம்னு சொன்னா ரன் பண்றோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நேம் இஸ் ராங். ஏன் நேம் இஸ் ராங்? ஏன்னா ஜோனியா முதல் பிள்ளை. ஓகே, நான் இப்போ ஜோனை சரியாக்குறேன். இப்போ ரன் பண்றேன் கரெக்ட். ஒருவேளை இப்போ நான் 56 சாரி 56 50 இருக்கட்டும், இங்க நான் அதை 46 மாத்துறேன். அப்புறம் என்ன வரும், நேம் ஜோனின்றதால சரியா வரும், ஜோன்ன்றதால சரியா உள்ளுக்கு வந்திருப்பார். ஆனா கரெக்ட் வராது, ஹாஃப் கரெக்ட் வரும். ஏன்னா 50 விட அவர் சரியா இல்லை. ஸோ ஹாஃப் கரெக்ட். ஸோ இப்படியான அவுட்புட்கள் கொடுக்கும்போது நாம நெஸ்டட் இஃப் பாய்ப்போம். ஸோ நெஸ்டட் இஃப், ஆனா இந்த நெஸ்டட் இஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட் நாம என்ன செய்யலாம், லைக் அண்ட் ஆப்ரேட்டரா பாவிக்கலாம். ரைட், இதே ஆப்ரேட்டரை நான் அதையும் எழுதி காட்டுறேன். இதே ஆப்ரேட்டரை வடிவா பாருங்க. ஜஸ்ட் இதில் எழுதலாம் இஃப் நேம் ஈக்குவல் டு ஜோன். ஓகே தானே? அண்ட் என்னது மார்க்ஸ் 1 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 50. எஸ் அண்டா பிரிண்ட் பண்ணுங்க. என்னது கரெக்ட். ஆனா இப்ப எல்ஸ் எழுதும் போது வடிவா பாருங்க, சாரி எல்ஸ் எழுதும் போது பிரிண்ட் என்ன எழுத போறோம், ராங். ஸோ டீட்டெயிலான நம்ம ஒரு அவுட்புட் இங்க கொடுக்க முடியாது. ஏனென்றா இது எதுக்குள்ள எது பிள்ளை அப்படின்ற ஒரு இஃப் எல்ஸ் கான்செப்ட் இங்க இருந்தாலும் தான் எனக்கு எது சரி எதுக்குள்ளேயாவது ஒரு பகுதியாவது போச்சு உள்ளுக்கு. பட் இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா ஒரு அட்டடைம் சொல்ல அண்ட் ஆபரேட்டர் சில நேரங்கள்ல அந்த எங்களோட தேவைக்கிட்ட மாதிரி யூஸ் பண்ணப்படலாம். ஆனால் நெஸ்டட் இஃப் எங்களோட தேவைக்கிட்ட மாதிரி இன்னொரு பகுதியில யூஸ் பண்ணப்படலாம். ஸோ அப்ப எல்லாமே எங்களுக்கு தேவைப்படும் ஒவ்வொரு பர்பஸுக்கு அமையும். ரைட். ஸோ அப்ப நெஸ்டட் இஃப்ன்றது இஃப்க்குள்ள இஃப் எழுதுறோம், அதே நேரம் இஃப்க்குள்ள எல்ஸும் எழுதலாம். பட் இங்க இஃப்ன்றது அதே மல்டிபிள் கண்டிஷன் அண்ட போட்டு எழுதலாம், ஆனால் இந்த கன்செப்ட். ஸோ இதனாலதான் நெஸ்டட் இஃப்ன்றது ஒரு விதமான தனித்துவமான ஒரு ஐடென்டிட்டியை தனியாக வச்சிருக்கு. அண்ட் அண்ட் ஆபரேட்டர் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் தனியாக வச்சிருக்கு, அதாவது கம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அண்ட் நார்மல் இஃப்ஸ் தனியாக வச்சிருக்கு. அண்ட் ஒரு லைன்ல எழுதுற அவுட்புட் சொன்னா ஷார்ட் ஹேண்ட் இஃப்கள் பயன்படுத்துறோம். ஸோ இப்படித்தான் இஃப் இஃப் எல்ஸ் என்ற விஷயங்களை ஷார்ட் ஹேண்ட் என்ற பெயர்லையும், கம்பவுண்ட் கண்டிஷன் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் என்ற பெயர்லையும், நெஸ்டட் இஃப் என்ற பெயர்லையும் நாம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரன் பண்ண இந்த அவுட்புட் உங்களுக்கு புரிஞ்சுதா? முதலாவது ஹாஃப் கரெக்ட் அண்ட் ரோங் என்னன்னு சொன்னா அதுல வந்து இங்க ரோங் வரும், அடுத்த ஹாஃப் கரெக்ட். இந்த விஷயம் இப்ப கிளியரா? இந்த ஐடியா எப்படி இந்த லெவல்ஸ் ஆஃப் நெஸ்டிங் நடக்குது. இதுக்குள்ள திருப்ப என்ன எழுதலாம், இஃப் எழுதலாம். ஏன்னா இந்த இஃப்குள்ள என்ன எழுதலாம், திருப்ப இன்னொரு இஃப் எழுதலாம். ஏன்னா நெஸ்டட் இஃப்னால என்ன அதானே. ஸோ இந்த ஐடியா புரிஞ்சுதா? திருப்ப சொல்லணுமா, எதை சொல்லணும், அல்லது விளங்கிட்டா? கிளியரா, ஷுவரா? ஓகே தானே? இது ஷுவர் ரைட்? இல்லைன்னா அது திருப்ப நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஆல்ரைட் டன். அப்ப பேசிக்கா நெஸ்டட் இஃப்ன்றது வந்து இஃப்க்குள்ள இஃப்ன்ற விஷயங்களும் அதுக்குள்ள திருப்பி இஃப் பயன்படுத்தலாம். அது ஒரு உடைச்சு அப்ப இது வரைக்கும் சரி, மற்றதுகள் தான் பிள்ளை அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு டீடைல் கான்செப்ட்களை நாம சொல்ல முடியும் இதுல. பட் இங்க அண்ட் ஆப்ரேட்டர் செய்யலாம். பட் இதுதான் அந்த கான்செப்ட், சரிதானே? பேசிக்கா இதை வந்து நாம ஒரு இஃப்ன்ற விஷயத்துல சொன்னோம்னு சொன்னா லைக் திஸ் த திங், சரிதானே? ரைட். ஸோ இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அது பாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பாஸ்ன்னு சொல்றது வளமையா ரைட் சொல்றதுக்கு ஒரு விஷயம் இல்லை. இப்ப நாம உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா லைக் ஒரு வார்த்தையில சொன்னா இப்ப நான் இந்த இடத்துல எழுத விரும்பல ஒன்றும் என்று வைப்போம். அப்போ உடனே எரர் காட்டும். ஏனண்டா இது இப்படி நடந்தா என்ன என்று சொல்லி ஆகணும். இல்ல நான் சொல்ல விரும்பல, எல்சண்டா மட்டும் சொல்லுங்க, இல்லாட்டி சொல்ல வேணாம் அப்படின்னு. அதாவது ட்ரூவண்டா சொல்ல வேணாம், ஃபால்ஸா இருந்தா மட்டும் எனக்கு ட்ராங்னு சொல்லுங்க. கரெக்டான கரெக்டானு சொல்லணும் அவசியம் இல்லை. அதுல எனக்கு அவுட்புட் ஒன்றும் எழுத விருப்பம் இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல நான் ஏதாவது எழுதி ஆகணும். அதான் பாஸ். ஸோ பாஸ்ன்னு இப்படி போட்டா அது ஒன்றும் இல்லை. எப்போ ரோங்கன்னு வந்தா மட்டும் ரோங்கன்னு காட்டும்.
ஒருவேளை ரைட்னு வந்தா அதுல காட்டுறதுக்கு ஒன்றும் எழுதலைன்னா ஸோ பாஸ்ன்றது அர்த்தம் அந்த சிண்டெக்ஸ் எரர் நான் ஒன்றுமே எழுதாட்டி எரர் கட்டாயமா காட்டும் அந்த இடத்துல நான் எனக்கு எழுதவும் ஒன்றும் இல்லை அந்த இடத்துல நான் பாஸ்ன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம் அதுதான் இந்த பாஸ்ன்ற கான்செப்ட் ஸோ இஃப்க்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குது பைத்தான் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள இந்த கான்செப்ட் இவ்வளவும் இன்றைக்கு பார்த்த இந்த இஃப்ன்ற சம்பந்தமான இந்த பாஸ் ஷார்ட் ஹேண்ட் இஃப் அண்ட் ஓர் நோட்ன்ற லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் நெஸ்டட் இஃப்ன்ற கான்செப்ட் அண்ட் இந்த ஷார்ட் ஹேண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸுகளில் இஃப் எழுதுறது தனியா பிறகு எல்ஸ் எழுதுறது தனியா இந்த கமெண்ட்ஸ் கான்செப்ட் இஃப் எல்ஸ்ன்ற இந்த விஷயம் இஃப் ஒர்க்காத்தான் வரும் எல்ஸும் ஒர்க்காத்தான் வரும் ஆனால் ஒரு இஃப் செக்மெண்ட்டுக்குள்ள எல் இஃப் எத்தனை வரும் கண்டிஷன்ஸுக்கு அமைவா ரைட் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் அவ்வளவும் புரிஞ்சுதா கிளியரா ரைட் டன் ஸோ திஸ் இஸ் த திங் லைக் இன்றைக்கு இதுதான் செக்மெண்ட் நாளைக்கு நாம பார்க்க போறது மச் அதாவது மற்ற லாங்குவேஜஸ்ல சொன்னா ஸ்விட்ச் சரியா அதாவது இஃப் எல்ஸ் இஃப்ல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா எதையும் சொல்லிடுறேன் இப்ப 70 விட பெருசண்டா 70க்கு வேலை செய்யும் 71க்கு வேலை செய்யும் 72க்கு வேலை செய்யும் 100க்கும் வேலை செய்யும் அப்ப மல்டிபிள் வேல்யூஸுக்கும் இது வேலை செய்யும் ஒரு அதே மாதிரி வந்து செக் பண்ணி முதல் இவரை தான் செக் பண்ணுவார் செக் பண்ணி இவருக்குள்ள இல்லாட்டி தான் அடுத்ததுக்கு போவார் அடுத்ததும் இல்லாட்டி தான் அடுத்ததுக்கு போவார் அப்போ ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒண்டா செக் பண்ணி தான் இஃப்ன்றது செக் பண்ணி வேலை செய்யும் ப்ரோசஸ் பண்ணும் டைரக்டா 60 விட பெருசுன்னா 60 அந்த கன்செப்டுக்குள்ள போகாது சரியா செக் பண்ணி தான் வருவேன் ஒன்று ரெண்டாவது விஷயம் ரேஞ்சஸ் மல்டிபிள் வேல்யூஸ் ரேஞ்சுக்கு கொடுக்கலாம் அப்ப அது ஒரு நன்மை ஆனா திருப்ப ஒன் பை ஒன்னா செக் பண்றது ஒரு தீமை என்ன லேட் ஆகும் இதுதான் இஃப்ல இருக்க பிரச்சனை ரைட் அப்ப எனக்கு ரேஞ்சஸ் செலக்ட் பண்ணுவாரு மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சில நேரங்கள்ல டைரக்டா இவருக்கு மட்டும் இவர் கொடுத்தா சரி சில ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தொடர் டைரக்டா அங்கேயே போகணும் அப்படியான ஒரு தேவைப்பாடும் எனக்கு இருக்கும் பிரான்ச்சிங்ல டெசிஷன் மேக்கிங்ல அவரை ஃபுல்ஃபில் பண்ண போறவு தான் மச் அதை பற்றி நாளைக்கு கதைப்போம் நாளைக்கு வைக்கிறது அது மற்ற லாங்குவேஜ்ல ஸ்விட்ச்னு சொல்லுவோம் ஸோ அதுல தான் கதைக்க போறோம் ரைட் ஸோ இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் பார்த்த விஷயங்களை பார்த்து கொண்டு நாளைக்கு வாங்க நாளைக்கு மச் என்ற இந்த விஷயத்த பார்த்து முடிச்சுட்டு தென் நாம அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸுக்குள்ள போகலாம் ரைட் ஸோ மேபி லைக் நாளைக்கு மச்ன்றது ஃபுல்லா மேபி முடிச்ச நாளையோட அந்த இன்புட் கான்செப்டுகளும் நாம பார்ப்போம் யூசர் இன்புட் என்ற விஷயம் எப்படி நாம எடுக்கிறது என்ன கான்செப்ட்னு சொல்லி அதுகளை நாளைக்கு பார்த்துட்டு பிறகு அங்கால லூப்ஸை பற்றி கதைப்போம் ஸோ எல்லாம் கிளியர்னு சொன்னா அஃப்கோர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் யூ கேன் லீவ் ரைட் நவ் நாளைக்கு ஈவினிங் maybe like 5 like sandipam until then take care, bye bye, have a good